மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வாலிபனுக்கு சீசர்களால் ஏன் சுகம் கொடுக்க முடியாமல் போனது என்ற விளக்க உரையை நாம் பார்த்தோம். இன்று அதிலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்லிவிட்டு அடுத்த விளக்கத்திற்கு போவோம். அதே சம்பவம் மார்க்கு 9 எழுதப்பட்டுள்ளது. இப்போ இன்றைக்கி என்ன நான் சொல்ல போகிறேன்னா, அந்த சீசர்கள் ஏன் சுகப்படுத்த முடியவில்லை, இயேசு எப்படி அதை நிறைவேற்றினார், முழுமையாக்கினார், இந்த சம்பவத்தை மட்டும் பார்க்க போகிறோம். இந்த சீசர்களுக்கு ஏற்கனவே இயேசு வல்லமையை கொடுத்து விட்டார், அதிகாரத்தை கொடுத்து விட்டார். சுகமளிக்கும் மரம் உள்ளே செயல்படுகிறது. ஏற்கனவே இதற்கு முன்பான சம்பவங்களிலே அவர்கள் அசுத்தாவிகளை துரத்தி இருக்கிறார்கள், பிசாசை துரத்தி இருக்கிறார்கள், வியாதியஸ்தர்களை சுகமாக்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே அவர்கள் தோற்று போய்விட்டார்கள். காரணம் என்ன? இரண்டு காரியத்தை இப்பொழுது பார்க்க வேண்டும். ஒன்று, வரம் இருக்கிறது, ஆனால் இப்பொழுது வரம் செயல்படவில்லை. வரம் இருந்தால் வியாதி வராது என்ற அர்த்தம் அல்ல. உங்களுக்கு வரம் இருந்தாலும் வியாதி வரும். உங்கள் வரம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்காது. ஆனால் இந்த விசுவாச வார்த்தையை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுகமளிக்கும் வார்த்தைகளை சொல்லும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கிறது? சுகம் கிடைக்கிறது. அது ரொம்ப முக்கியம். எனக்கு சுகமளிக்கும் வரம் இருக்கிறதுனால எனக்கு வியாதி வராது அப்படின்னு இல்லை. எனக்கு வரம் இருக்கிறதுனால இந்த வரம் சுகப்படுத்தாது. ஆனால் சுகமளிக்கும் வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி நான் சுகத்தை அறிக்கை பண்ணும் பொழுது அது எனக்கு சுகத்தை கொடுக்கிறது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சத்தியம். இது இப்போ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் அவ்வளோதான். இங்கே ஊழியர்களுக்கு வரம் இருக்குது, ஆனால் ஊழியர்களுக்கு வரம் இப்போ செயல்படலை. ஒரு காரியம், அந்த பிள்ளைய கூப்பிட்டு 9 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பேயன் விரட்டி பார்த்தாங்க, சுகத்தையும் கட்ட உழுத்து விட்டு பார்த்தாங்க. அது என்ன செய்யலை, நடக்கலை. இதில் ஒரு பாயிண்ட், அவங்க அந்த பையன்கிட்ட போய் கேட்க முடியாது, உனக்கு விசுவாசம் இருக்கா? ஏன்னா அவனே பேய் பிடிச்சிருக்கிறான். பேய் பிடிச்சி அலக்கழிக்கப்படுறான், தற்கொலை பண்ண வைக்குது. அது தண்ணியில் தள்ளி விடுது, நெருப்பில் தள்ளி விடுது. இப்போ சாகலாமா அப்போ சாகலாமான்னு முயற்சி. சந்திர ரோகி. இப்பேற்பட்ட குழப்பத்தில் அந்த பையன் இருக்கான். பையனை கேட்க முடியாது. இந்த ஆள் அப்பாவை பார்த்து கேட்டிருக்கணும். 9 பேரில் ஒரு ஆளாச்சும் கேட்டிருக்கணும். என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? உனக்கு விசுவாசம் இருக்கா? இப்போ விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. தான் பாயிண்ட் 1. வந்தவங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். அவனை போய் விசுவாசம் இருக்கான்னு கேட்க முடியாது. இப்போ எனக்கு யாராச்சும் ஒருத்தர் ஜெபம் பண்ண வாங்க வர்றேன், எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசணும். வந்த உடனே அப்படியா கண்ணை மூடு தலையில் கையை வை அப்படி இல்லை. அவங்கள கேட்டு சில கேள்விகளை பேச்சு கொடுக்கணும். பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்போ அவங்க தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம், விசுவாசம் இருக்கா இல்லை சும்மா ஜெபம் பண்ண வந்தமா. அவங்களுக்கு இயேசுவை நீ விசுவாசிக்கணும்பா, இந்த வார்த்தைகளை நீ விசுவாசித்தேன்னா உனக்கு சுகமாகும்னு எடுத்து சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவங்க விசுவாசத்தை செக் பண்ணலை. மெயின் பாயிண்ட், வந்த அந்த அப்பாவுக்கு விசுவாசம் இல்லை. பாயிண்ட் 2, பேயை விரட்ட முடியல. சரி, ஏசு பேயை விரட்டிட்டாரு. விரட்டுறதுக்கு முன்னால் ஏசு என்ன சொன்னார்? இந்த சீசர்களை பார்த்து, அது 2லேயுமே போட்டிருக்கு, மத்தேயு 17லேயும் போட்டிருக்கு, மார்க்கு 9லேயுமே போட்டிருக்கு. அவங்கள பார்த்து என்ன தெரியுமா கேட்குறாரு? விசுவாசம் இல்லாத சந்ததியே, விசுவாசம் இல்லாத சந்ததியே. சந்ததியேன்னு ஜனங்களை பார்த்து கேட்கல, இங்கே நிற்கிற 9 சீசர்களை பார்த்து கேட்டார். சீசர்களுக்கு சரியாக புரியலை. யாரை பார்த்து சொன்னார்? அவசரத்தில் பதஷ்டத்தில் விட்டுருச்சுங்க. தோல்வியில் வெக்கப்பட்டு தலையை குனிஞ்சு யார்கிட்ட கேட்குறாருன்னு தெரியாமல் விட்டாங்க. ஆனால் ஒரு நல்ல காரியம், தனிமையாக இருக்கிறப்ப போய் எங்களால் ஏன் பேயை விரட்ட முடியல அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறப்ப ஏசு என்ன தெரியுமா சொல்கிறாரு? அவங்கள பார்த்து, உங்களுக்கு விசுவாசம் இல்லை. மத்தேயு 17 அழகாக போட்டிருக்கோம்.
மத்தேயு 14 போட்டிருக்கோம். ஏன் கூடாமல் போயிற்று அப்படிங்கிறப்ப அவர் சொல்லுவார், உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். வரம் இருக்கு, இப்போ வரம் செயல்படுது, நான் பேயை விரட்டிடுவேங்கிற முழு நம்பிக்கை இந்த சீஷர்களுக்கு இல்லை. இது மாதிரி வேதத்தில் எங்கெங்கே தவறு நடந்திருக்கு, வேதம் எழுதுறதுல தவறு இல்லை, செயல்படுத்துறதுல தவறு நடந்திருக்குன்னு சொல்லி விசுவாசிங்க. கண்கள் திறக்கப்பட வேண்டும். நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. சரி, இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நம்ம எடுக்கலாம். லூக்கா 13 பக்கம் 103, பக்கம் 103. இது நல்ல ஒரு ஆராதனை நேரம். தேவனை தொழுது கொண்டு தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ பிரசன்னத்திலே நிலைத்திருந்து தேவனோடு ஐக்கியம் கொண்டு பிற்பாடு தேவனுடைய வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு ஆராதனை ஸ்தலத்திலே நடந்த ஒரு நல்ல மிக முக்கியமான ஒரு சம்பவம். சரி, இந்த சம்பவத்தில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நான் உங்களுக்கு விளக்கம் நான் கொடுக்குறேன். 12 சொல்லுது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இந்த சம்பவத்தை பார்க்கலாம். இந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, இது ஓய்வு நாள். ஓய்வு நாளுக்கு நீங்கள் வந்திருக்கிற மாதிரி பலதரப்பட்ட மக்கள் வந்திருக்கிறாங்க. இது யூத ஜெப ஆலயம். அங்கே நிச்சயமாக முக்கியமாக யார் தான் வருவா? யூதர்கள் தான் வருவாங்க. புறஜாதியார் வரலாம். இது ஜெப ஆலயம். அதனால் ஜெப ஆலயத்தில் அவங்க தாராளமாக பங்கு பெறலாம், தப்பு இல்லை. என்ன விசேஷமான ஒரு சம்பவம்னு சொன்னால், ஒரு அம்மா இருக்காங்க இங்கே. இந்த அம்மா பலவீனப்பட்ட ஒரு பேய் பிடிச்சிருக்கு இந்த அம்மாவுக்கு. இது பேய் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவுக்கும் தெரியல. அந்த அம்மாவுக்கு பிடிச்சி மொத்தம் எத்தனை வருஷம் ஆச்சு? குறைஞ்சது 18 வருஷம் பேய் பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சதுனால இந்த அம்மா என்ன ஆகிட்டாங்க, நம்மளை மாதிரி நேராலாம் நிற்க முடியாது. அவங்களுக்கு பேரே என்னன்னு தான் போட்டிருக்கு, கூனி. இப்படி குனிஞ்சிக்கிட்டே தான் இப்படியே தான் வரும், நம்ம இப்படியே தான் வரும். இல்லை, அந்த சர்ச்சு நடத்துகிறவர், அதான் ஜெப ஆலய தலைவன், அவரையும் முகம் கொண்டு என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, சிரமம். வயசு ஆகிப்போச்சு, 18 வருஷமும் நிமிர முடியல. இந்த கோயிலுக்கு போனேன், இந்த யெகோவா தேவனை என்னை என்ன செய்யலை, சுகப்படுத்தலை, இனிமேல் நான் கோயிலுக்கு வரமாட்டேன்னு அந்த பாட்டி சொல்லலை. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டு. சொல்லலை. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு எடுக்கத்தான் நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நல்லா தூங்கலாம், இன்றைக்கி நல்லா வேலைகளை செய்யலாம், மீன் இன்றைக்கி தான் வரும், இன்றைக்கி தான் ஆடு வெட்டுவாங்க, கோழி நம்ம ஊரில் இன்றைக்கி தான் போடுவாங்க, சாப்பிட்டு போகலாம், கோயில் தானே மெதுவாக போகலாம், எப்போ வேணாலும் போகலாம், இப்போ போகவும் தேவையில்லை. 18 வருஷமாக இந்த அம்மாவால் முடியல எதுன்னு வர்றவங்கள, பாட்டி பேசாமல் வீட்டில் படுத்துக்க பாட்டி, நீ எதுக்கு பாட்டி வர்ற, அதெல்லாம் முடியாது. நீ வரல, நான் என்ன செய்வேன், முதல்ல சர்ச்சுக்கு நான் போயிடுவேன். சுகப்படுத்தலை இல்லாட்டியும் பரவாயில்ல, நல்லா கவனிங்க. ஏன்னா சுகம் ஆனாலும் சரி, சுகம் ஆகாட்டியும் சரி, நான் வாரத்தின் முதல் நாள் சர்ச்சுக்கு நான் என்ன செய்வேன், நான் போவேன். பாட்டியோட உறுதி. பாட்டி நீங்கள் போடலை, நான் உங்களுக்கு வேகமாக சொல்லிட்டேன் பாட்டின்னு. இந்த கூனியோட உறுதி, நான் சர்ச்சுக்கு நான் போவேன், கட்டாயம் போவேன். சரி, இந்த 18 வருஷத்தில் இந்த சர்ச்சு பாஸ்டரு ஜெபம் பண்ணியிருப்பார், கட்டாயம் எல்லாருக்கும் சுகமாகட்டும். அவ்வளோ ஜெபம் பண்ணியும் ஒருவேளை இந்த அம்மாவும் விசுவாசத்தோட ஜெபம் கட்டாயம் பண்ணியிருப்பாங்க. குறை இருந்தால் குறைய சரி செய்யுங்கன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசு ஜெபத்தில் என்ன செய்யுது, போயிடுது. அவ்வளோ கட்டுப்பாட்டோட ஜெபம் பண்ணியும் இது வரைக்கும் ஒரு முடிவும் இல்லை. சரி, ஆராதனை நடக்குது. இந்த அம்மா தேவனை தொழுது கொண்டு இருக்கிறாங்க. தேவனை தொழுது கொண்டு இருக்கும் பொழுது இந்த இயேசு அதை பார்த்துட்டார். பார்த்த உடனே அந்த வாரத்தின் முதல் நாள் சர்ச்சு நடந்துக்கிட்டு இருக்கப்பவே அந்த அம்மாவை கூப்பிடுறாரு. ஏம்மா இங்கே வாங்க, நீங்கள் உங்களை தான் கூப்பிட்டு உடனே எல்லாரும் பார்க்குறாங்க.
எல்லாரும் பார்க்குறாங்களோ இல்லையோ, இந்த சர்ச்சு பாஸ்டர் முக்கியமாக பார்க்குறாரு. இவர் என்ன செய்ய போகிறாரு ஏன்னு சொன்னால், சாக பொழைக்க கிடக்கிறவனுக்கு தான் உதவி செய்யணும் ஓய்வு நாளில். மற்றபடி எந்த உதவியும் ஒரு யூதன் செய்யக்கூடாது. சட்டத்தை நியாயப்பிரமாணத்தை முறிச்சு போட்டுடுறாங்களா, நியாயப்பிரமாணத்தை மீறுறாங்களா. தேவன் தான் முக்கியம், பிரமாணம்லாம் ரெண்டாவது தான். அந்த வெளிப்பாடு பல சமயத்தில் கிடைக்கிறது இல்லை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தேவன் முக்கியம், பிரமாணம் ரெண்டாவது. பிரமாணத்தை விட தேவனுடைய கிருபை இரக்கம் மேன்மையானது. இரக்கம் மேன்மை பாராட்டும். சட்டம் இரண்டாவது தான் வருகிறது. பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு நேராக சொல்கிறாரு, உன்னுடைய பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய். முதுகில் கையை வைக்கிறார். கையை வச்ச உடனே டக்குன்னு அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நிமிந்துட்டாங்க. ஏசு விளக்கம் கொடுக்குறார். சாத்தான் இந்த அம்மாவை 18 வருஷமாக என்ன பண்ணியிருக்கிறானா, கட்டி வச்சிருக்கிறான். இதை வேதத்தில் மொத்தம் 3 விதமாக சொல்லுது இந்த கட்டப்படுதலை. ஒன்று, பிசாசு என்ன கிரியையில் ஒரு கிரியை என்னது, கட்டி வைக்கிறது. இன்னொன்று என்ன சொல்கிறதுனா, ஏற்கனவே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னால் உங்களுக்கு யோபு புஸ்தகத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். யோபு 42:10, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ரெண்டாவதா பிசாசின் கிரியை, வியாதிப்படுறத எப்படி வேதம் சொல்லுது, சிறை இருப்பு. மூணாவதா எடுத்துக்கோங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்க, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அகப்படுதல் சொல்லுங்க. சிறைப்படுதல், அகப்படுதல், கட்டப்படுதல். பிசாசு எப்படிலாம் கிரியேட் பண்ணுறான் பாருங்க. இப்போ இயேசு அந்த அம்மாவுக்கு சோத்தை கொடுத்துட்டார். சோத்தை கொடுத்த நிமிஷத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, இயேசு விட்ட பொண்ணு பேச முடியல நேருக்கு நேர், ஏன்னா சுகமாக ஆயிடுச்சு. இந்த 18 வருஷமாக இந்த பாஸ்டரு ஏசுநாதரை பார்த்து என்ன பண்ணியிருக்கலாம், ரொம்ப தேங்க்ஸ் ஐயா, நான் பாஸ்டராக 18 வருஷம் இருந்தேன், என்னையால் என்ன செய்ய முடியல, சுகமாக்க முடியல, எங்களால் முடியாததை தேவகுமாரனாகிய நீங்கள் செஞ்சிட்டீங்க. சபையின் அந்த அம்மா சார்பா, சபை சார்பா உங்களுக்கு நன்றி சொல்லணும்ல. இதை விட்டுட்டேன். விட்டுப்புட்டு அந்த மக்களை பார்த்து, அம்மா உங்களுக்கெல்லாம் பொழப்பு இல்லையா, 6 நாள் இருக்குல்ல, 6 நாளில் இந்த வேலையை செய்கிறத விட்டுவிட்டு இன்றைக்கி வந்து இந்த வேலையை செய்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா, நீங்கள் செய்கிறதெல்லாம் தப்பு இல்லையா அப்படி சொல்கிறப்ப இப்போ இயேசு பதில் சொல்கிறார். இங்கே பார்ப்பா, உன் வீட்டில் என்ன இருக்குது, ஆடு இருக்குது. உன் வீட்டில் என்ன இருக்குது, மாடு இருக்குது. ஆடு மாடு ஒட்டகம் குதிரை இதெல்லாம் வீட்டில் இருக்குது. இன்றைக்கி லீவு இன்றைக்கி ஓய்வு நாள் தானேன்னு சொல்லி 3 நேரம் நீ தண்ணி காட்டாட்டி மாடு என்ன பண்ணிடும், ஆடெல்லாம் அது வாடி வதங்கி போயிடும். நீ 10 நாள் இறை போட்டு வச்சுருந்தது, ஒரு நாள் நீ ஃபாஸ்டிங் போட்டதுனால அது கொழுப்பெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, குறைஞ்சி போச்சு. நாளைக்கு விற்கிறப்போ உனக்கு வியாபாரம் ஓடாது. அதை கட்டி விற்கிறோம். அதுக்கு என்ன கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். ஆனால் நீ தண்ணி கொடுக்காமல் இருக்கிறியே, நீ ஏமாத்துறையே. இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, கவனிங்க, இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. இவளுக்கு சுகம் அப்பம். பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுவது நல்லதல்ல. இது பிள்ளையின் அப்பம், சுகம் இவளுடைய உரிமையை சாத்தான் கட்டி வச்சிருக்கான். கட்ட அவுக்கிறது நம்ம வேலை இல்லையா? அங்கே நீ கட்ட அவுத்து
ஆடு மாடுகளுக்கு தண்ணி காட்டுற மாதிரி இந்த அம்மாவுடைய கட்டை அவுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. இதுதான் வேதத்தில் இன்னொரு இடத்துல எப்படி சொல்லி அழகாக சொல்லி வச்சுருக்காருன்னு பாருங்கள். ஏசாயா எடுத்துக்கோங்க. ஏசாயா 61 அதிகாரத்தில் முதல் 3 வசனத்தில் இது போட்டிருக்கு. இது தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து பின்னாளில் வருவார், தேவகுமாரன் வருவார், மேசியா வருவார். மேசியாவுக்கு என்ன அபிஷேகம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அவர் என்ன செய்வார், அவர் என்ன செய்வார், என்ன செய்கிறாரு? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இப்போ இயேசுவை ஆவியானவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசித்துக்கிட்டே வந்தீங்கன்னா, அவர் என்னை அனுப்பினார். இதில் நமக்கு தேவையானது ஒரே ஒரு பாயிண்ட், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. இப்போ சாத்தான் சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான், சாத்தான் கட்டி வச்சிருக்கிறான், சாத்தான் அகப்படுத்தி வச்சிருக்கிறான். அப்போ விடுதலை செய்கிற அபிஷேகம் யாருக்கு இருக்குது? இயேசுவுக்கு இருக்குது. இயேசுவுக்கு இருக்குதுன்னா இயேசு அந்த அதிகாரத்தான் சீஷர் கொடுத்தாரு, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் இந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துங்கள். விசுவாச வார்த்தைகளை நீங்கள் சொல்லி வெற்றி அடையுங்கள். வியாதியோடு இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் இல்லை, இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆராதனை நேரத்தில் பாருங்க, அந்த அம்மா கூப்பிடலை, அந்த அம்மா கூப்பிடலை, இவர் தான் கூப்பிடுறார், வாமா. இப்போ உங்களுடைய பலவீனத்தை அவர் அறிந்திருக்கிறார், உனக்கு தேவை என்ன என்றும் அவர் அறிந்திருக்கிறார். ஜெபம் பண்ணாதான் பதில் வருங்கிறது இல்லை, தேவனே நேரடியாக ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் அவர். ஹீ இஸ் எவர் ரெடி. பேட்டரியில் தான் என்னான்னு போட்டு வச்சுருக்கிறான், எவர் ரெடி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவர் தான் எவர் ரெடியாக இருக்கிறார், கொடுக்க ஆயத்தம். நீங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர்.